கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முரளிதரன். முரளி, இப்ப அந்த அந்தோணியார் திருவிழாங்கிறது என்ன, அங்க யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க, அங்க ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ராஜி, அதாவது கச்சத்தீவில் இருக்கும் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் ஒரு திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழால முதல் நாளில் கொடியேற்றம், திருப்பலி ஆதாரணைகளும், இரண்டாவது நாள் காலையில் தேரோட்டமும் நடைபெறும். இந்த திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்தும் இலங்கையின் யாழ்ப்பாணம், நெடுந்தீவு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து ஆண்டுதோறும் கலந்து கொள்கிறார்கள். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமேஸ்வரத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 பேர் இந்த திருவிழாவிற்கு செல்வதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். 3459 பேர் இந்த ஆண்டு செல்வதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 500 பேர் அதிகமாக இருக்கிறார்கள். ஏற்பாடுகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவே மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு ஒவ்வொரு பக்தரும் படகில் ஏறுவதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் துறைமுகத்தில் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்த கஸ்டம்ஸ் வழிமுறைகளை வந்து எளிதாகி இருப்பதாக சொல்கிறார்கள். கடந்த ஆண்டு இரண்டு கஸ்டம்ஸ் அதிகாரிகள் தான் இருந்து அனைவரையும் சோதனை செய்தனர். இந்த முறை 6 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு மிக எளிதில் அவர்கள் படகுகளுக்கு சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். கடந்த ஆண்டை போல துறைமுகத்தில் பக்தர்களை நிற்க வைக்காமல் இங்கிருக்கும் தேவாலயம் ஒன்றின் மைதானத்தில் பக்தர்களை முன்கூட்டியே இருக்க சொல்லிவிட்டு பிறகு எந்தெந்த படகுகளுக்கு ஆட்கள் செல்ல வேண்டுமோ அந்த படகுக்கான ஆட்களை மட்டும் தேவாலயத்திலிருந்து துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக சொல்ல வேண்டியது கஸ்டம்ஸ் வழிமுறைகளை இந்த ஆண்டு எளிதாகி இருப்பதுதான். இதுலதான் வந்து கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய அளவில் தாமதமும் பக்தர்கள் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டது. அதே போல கச்சத்தீவில் படகுகள் சென்று இறங்கும் இடம் கடந்த ஆண்டு ஒன்றுதான் இருந்தது. அதனால் அங்கு இறங்கும் போதும் சிறிது தாமதம் ஏற்பட்டது. இந்த முறை அதனை 2 அல்லது 3ஆக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ராஜி, முரளி, இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க? இந்த திருவிழாவின் போது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? எந்தெந்த ஊர்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க? ராஜி, அதாவது நான் முன்பே சொன்னதுபடி இந்த திருவிழாவிற்கென இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையோட யாழ்ப்பாண பகுதியிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து சற்று தூரத்தில் இருக்க நெடுந்தீவு பகுதியிலிருந்தும் தான் பக்தர்கள் பெரிய அளவில் கலந்துக்குவாங்க. அவங்க ஒரு சுமார் 3000 பேர் வந்து கலந்துக்குவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தோட ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இந்த திருவிழாவில் வந்து பங்கேற்கிறாங்க. இதெல்லாம் தவிர இந்த தீவின் மீது இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக பலரும் இந்த தேவாலயத்தை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகவும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கும் பக்தர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த முறை மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கு வெளியே இருந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்பவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அவர்கள் இருக்கும் பகுதிகளுடைய காவல்துறை அதிகாரிகளின் ஒப்புதலை, அவர்கள் மீது எந்த வழக்கம் இல்லை என்ற ஒரு அத்தாட்சியை பெற்று வர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ராமநாதபுரத்திலிருந்து யார் யார் வருவாங்கன்னு பார்த்தா பக்தர்களை தவிர பாதிரியார்கள் சுமார் 110 பேர் வருவதாகவும், சிஸ்டர்ஸ் ஒரு 84 பேர் வருவதாகவும் இந்த முறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜி, இப்ப தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் மக்கள் வந்து இங்க கொண்டாடுற இந்த பண்டிகை வந்து எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது? எத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கம் இருந்து வருகிறது முரளி? ராஜி, அதாவது இந்த கச்சத்தீவில் இருக்க புனித அந்தோணியார் தேவாலயம் என்பது கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சீனிக்குப்பன் படையாச்சி என்பவரால் கட்டப்பட்ட தேவாலயம். அந்த தேவாலயம் கட்டப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் பக்தர்கள் அங்கு சென்று வழிபடுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இது வந்து கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. இங்கிருந்து பக்தர்கள் செல்வது, அங்கிருந்து பக்தர்கள் வருவது என்பது ஒரு கலாச்சார பரிமாற்றத்திற்கு, ஒரு வர்த்தக ரீதியான உறவுகள் ஏற்படுவதற்கான ஒரு செயலாகவே இருந்து வந்தது. ஆனால் 83இல் இலங்கையில் இனக்கலவரம் வெடித்த பிறகு இந்த திருவிழா நடத்துவது தடைப்பட்டது. பிறகு இலங்கையில் உள்நாட்டு போர் 2009ஆம் ஆண்டில் முடிவடைந்த பிறகுதான் 2010ஆம் ஆண்டில் இருந்துதான் மீண்டும் இந்த திருவிழா நடக்க ஆரம்பித்தது. 2010, 11, 12 இது 4வது ஆண்டாக ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. ராஜி, அந்தோணியார் திருவிழாவை பத்தி நிறைய தகவல்களை கச்சத்தீவில் இருந்து தந்தீங்க முரளி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.